பார்வதி தேவி ஒரு நாள் ஒரு சிறிய பழம் செய்து சிவபெருமானிடம் கொடுத்தார். அந்த பழம் சாதாரண பழம் இல்லை, ஞான பழம். இதை யார் பெற வேண்டும் என்று தீர்மானிக்க சிவபெருமான் ஒரு சோதனை வைத்தார். உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர் இந்த பழத்தை பெறுவார். கணேசன் உடனே நந்திக்கு ஏறி புறப்படச் செய்ய நினைக்கும் போது அவருக்கு கண்முன் ஒரு அதிசயமான ஒளிப்பந்து தோன்றுகிறது. அந்த ஒளிக்குள் ஒரு குரல், உலகம் வெளியே இல்லை, உன் மனதிலே இருக்கிறது. இந்த சொல்லின் மெய்ஞானம் உணர்ந்து அவர் நேராக பார்வதி சிவன் இருவரையும் சுற்றி வருகிறார். முருகன் உலகத்தை சுற்றி பறக்கும்போது அந்த வேகத்தில் ஒரு மறைமுக சக்தி அவரை தடுக்கும். சூரபத்மன் போரில் விழுந்தபோது விட்ட ஒரு பழைய சாபம், ஞானப் பொருள் தெய்வங்களுக்கு ஒன்றாக இருக்க முடியாது என்ற சாபம் முருகனின் பாதையில் செயல்படத் தொடங்குகிறது. இந்த சாபத்தின் காரணமாக முருகன் உலகத்தை சுற்றினாலும் அவரின் பயணம் தெய்வீக வெற்றியாக கணக்காகவில்லை. இது முருகனுக்கு புரியும் நிமிடம் அவர் திரும்பி வரும்போது கணேசன் ஏற்கனவே பழத்தை பெற்றுள்ளார். ஆனால் இப்போது முருகன் மனக்கசப்பால் மட்டுமல்ல, அந்த சாபத்தின் உண்மையை உணர்ந்த தெய்வமாக தனக்கான வழியை தேர்ந்தெடுக்கிறார். முருகன் கோபத்தில் அல்ல, தெய்வீக கடமையால் பழனிக்கு செல்கிறார். அங்கே அவர் சாபத்தை உடைப்பார், தபசால் சக்தியை உயர்த்திக் கொள்வார், உலகுக்கு